ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் இந்த கதையை நான் கேட்ட உடனே ட்ராவல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது இல்லாமல் இந்த மல்டி கல்ச்சர் விஷயம் வந்து ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் பேசலாம். ஸோ ஐ லைக் எக்ஸ்ப்ளோரிங்னா. ஸோ நீங்கள் படம் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா கன்னடா பேசியிருப்பேன், ஹிந்தி பேசியிருப்பேன், தமிழ் பேசியிருப்பேன், இங்கிலீஷ் படம் மேக்ஸிமம் தமிழ் தான், இங்கிலீஷ் பேசியிருப்பேன். ஸோ ஒரு 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 நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாமே நம்ம கேட்குறது எல்லாமே நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கே, நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கே, சேலஞ்சிங்காக இருக்குது. சும்மா வந்தோம் காமெடி பண்ணுறீங்க சார் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கதையும் பண்ணுறோம், பணம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிடுறோம். பட் சில ஃபிலிம்ஸ் வந்து யூ டூ இட் வித் பேஷன். அண்ட் அந்த பேஷனை வந்து பியூராக பண்ணணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் கரெக்டான ஒரு படமாக அமைஞ்சுது. ட்ராவல், மியூசிக் அண்ட் ஒரு ரெபெலியஸ் கேரக்டர். நம்மளோட டோப்போகிராஃபியும் ஜியோகிராஃபியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் கவர் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஸோ திஸ் ஃபிலிம் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து அண்ட் நான்லாம் கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டேங்க நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே வந்து பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்த ஒரு படம் தான். உங்களுக்குள்ள இருக்க ஜிப்சி கேரக்டர்ஸ் என்ன, ஒரு ஆட்டிடியூட் என்ன, ஜிப்சி ஆட்டிடியூட் என்ன? ஏன்னா பேசிக்கலி நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ப்ரொடியூசர் பையன் தானே, ஸோ நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, ஈஸியான என்ட்ரிலாம் கிடச்சிடுச்சு. பட் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேணாப்பா சின்ன இது. நான் போய் அப்போ இந்த மம்மி படம், அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் படம், இந்த மாதிரிலாம் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நான் கிராஃபிக்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். பேசிக்லி ஐ வாண்டட் டு ட்ராவல் ஆல் ஓவர் த வேர்ல்ட், சி பீப்புள் அரவுண்ட், என்ன எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு ஆர்வம் இருக்கும்ல. டிராவல் பண்ணுன்றதுக்காக நடிக்கிறவன்னு ஆசைப்பட்டீங்க? அவ்வளோதான், டிராவல் பண்ணணுக்காக. ஸோ இன்னைக்கு இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா ஓகேப்பா, நம்ம என்ன லைஃப்ல வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அது ஒரு விதமா இங்க நான் ஒரு ஒன் பார்ட்டை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், ஜிப்சி மூலமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ராஜ்முருகன் சார், உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜிப்சி ஆட்டிடியூட், ஒரு நான் ஃபார்மலான ஆட்டிடியூட் என்ன, ஒரு வியர்டான ஆட்டிடியூட் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக நான் ஒரு 15-20 இயர்ஸாகவே இந்த ஜிப்சி லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகே. பொதுவாக என்னோடய பேசிக்கே ட்ராவல் பண்ணுறது, நிறைய தோழர்களை மீட் பண்ணுறது, இதுதான் என்னோடய பேசிக் லைஃபே. ஒரு அரசியல் படத்தை செய்யறதுல, உருவாக்குறதுல என்னென்ன கஷ்டம் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணுறது என்ன கஷ்டம் இருக்குது? லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி, இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அதை படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல அந்த ட்ராவல். இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கஷ்டப்பட்டு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எதுக்கு கஷ்டப்படுறோம்? நம்ம படத்தை எடுக்கிறது தானே கஷ்டப்படுறோம். நம்ம சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம், அப்படி இல்லையே. ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம நினச்ச சினிமாவை எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே கஷ்டப்படுறோம், அவ்வளோதான். ஸோ அதை ஒரு பெரிய போர்ட்ரேட் பண்ணி பில்டப் பண்ணி சொல்கிறதுல எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. பட் இந்த அரசியல் படம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வரும்போது அதுக்கான சிரமங்கள் இருக்குது. படம் ஆரம்பித்த பிறகு உண்மையிலேயே நிறைய சிரமம் வந்துச்சு. படம் எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் சென்சாரில் பிரச்சனை வந்தது. பட் அடிப்படையாக ரொம்ப நாளாகவே நான் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கேன். சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொசைட்டியில், ஒரு டெமோக்ரஸியில் ஒரு தணிக்கை குழுங்கிறது நாட் ஓன்லி சினிமா மட்டும் இல்லை, எல்லா மீடியத்துலையுமே எப்படி இயங்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள், அங்கே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், இவங்களை இணைத்து ஒரு போர்டு உருவாக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம பேசுகிறது ஹியூமனிட்டி. இந்த படம் ஜிப்சி படமே வந்து மனிதம் தாண்டி புனிதம் இல்லை, இதயம் தாண்டி இறைவன் இல்லை, அந்த 2 லைன் தான் இந்த படத்தோடைய ஒரு பேஸு.